الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதகர் சன்மார்க்க போதகர் மாபெரும் மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை நிறுவனங்கள் பின்பற்றி வாழ்ந்து ஆரம்பித்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாதிய பெண்மணிகள் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாகும். கணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மை படைத்திருக்கிறார். மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் சில அத்தியாவசிய தேவைகள் நமக்கு கட்டாயமாக அதை நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். சாப்பிட்டால்தான் மனிதனால் உயிர் வாழ முடியும். ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு சாப்பிடாம இருக்கலாம், அதுக்கு மேல மனிதனால் தாக்கு பிடிக்க முடியாது. அப்ப உள்ள சாப்பாடு என்கின்ற உணவு என்கின்ற ஒரு விஷயம் செல்லவில்லை என்று சொன்னால் மனிதன் தன்னுடைய உயிரை இழந்து விடுவான். அப்ப மனிதன் உயிர் வாழ்வதற்கு உணவு என்பது அத்தியாவசிய தேவையாக இருக்குது, தண்ணீர் என்பது அத்தியாவசிய தேவையாக இருக்குது. அதே போன்ற காற்று இருக்கிற காற்று இல்லை என்று சொன்னால், மனிதன் சுவாசிக்கவில்லை என்று சொன்னால் மனுஷனால் என்ன செய்ய உயிர் வாழ முடியாது. ஒரு 5 நிமிடம் காற்றில்லாத அறையிலே நம்மை அடைத்து வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறி நாம் என்ன செஞ்சிருவோம், இறந்து போய்விடுவோம். இப்ப கொரோனா என்கின்ற ஒரு நோய் வந்தது 2019 கடைசியில 2020 ஏற்பட்டது. இந்த கொரோனாவில நிறைய பேர் இறந்து போனாங்க, மரணம் அடைந்தார். அவங்களாம் ஏன் மரணம் அடைந்தார்கள்? நிறைய பேர் கொரோனா வந்து குணமடைந்தவர்கள் நிறைய பேர் உண்டு, ஆனா நிறைய பேர் மரணமும் அடைந்திருக்கிறார். அப்படி மரணம் அடைந்தவர்கள் எதனால் அடைந்தார்கள் என்று சொன்னால், சரியா ஆக்சிஜன் கிடைக்கல, சுவாசிக்க முடியல, மூச்சு திணறனால அவங்க இறந்து போயிட்டாங்க என்கின்ற ஒரு பதிலைத்தான் டாக்டர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்ப காற்று இல்லை என்று சொன்னால் மனிதனால் என்ன செய்ய முடியாது, உயிர் வாழ முடியாது. இப்ப ஹிட்லர் போன்றவர்கள் கூட இது போன்ற தண்டனைகளை கொடுத்துருவாங்க. ஒரு இருட்டு அறையில நிறைய பேரை அழைச்சிட்டு காற்று வராம அளவுக்கு ரொம்ப அழைச்சிட்டு கொடுமைப்படுத்தி சாகரிக்கக்கூடிய முறையை கூட நிறைய குடும்பங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் காற்று என்பது மனித உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கு. அப்ப உண்ண உணவு, சுவாசிக்க காற்று, குடிப்பதற்கான நீர், இதெல்லாம் அத்தியாவசிய தேவையாக மனிதனுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மனிதன் ஒரு நல்ல நிலையில வாழ வேண்டும் என்று சொன்னால் உடுக்கிறதுக்கு உடை வேண்டும், ஆடை வேண்டும். ஆடை நம்முடைய மானத்தை காட்டக்கூடியதாக இருக்குது. மானத்தை மட்டும் காட்டக்கூடியது கிடையாது, ஆடை குளிரிலிருந்து நம்மை காயாக்கக்கூடியதாக இருக்கு. ஒரு நல்ல குளிர் அடிக்கிறது என்று சொன்னால் ஒரு சட்டை போடாம 2 சட்டை போடுவோம். போர்வைகளை நல்ல கனமான போர்வைகளை தொகுத்து போட்டக்கூடியவர்களாக நாம் இருப்போம். வெளியே நடக்கும் போது சொற்றைகள் நடக்கக்கூடியவர்களாக மாறி போய்வோம். அப்ப குளிரிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஆடைகள் தேவை. வெயிலிலிருந்து காப்பதற்கான ஆடைகள் தேவை. அப்ப ஆடைகளும் மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அதே போன்று மனிதர்கள் இருப்பதற்கான இருப்பிடம், தங்களுக்கு ஒரு இருப்பிடம் வேணும். அப்படி இருப்பிடம் இருந்தாலும் அவனால் நல்ல நிம்மதியான முறையில் இருக்க முடியும். மழை அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் மழை பெய்தாலும் அவன் அதற்கு தாக்கம் ஏற்படக்கூடாது என்று சொன்னால் தங்களுக்கு ஒரு இடம் இல்லாத வெளியில நின்றோம் என்று சொன்னால் மழை நின்றால் அவன் மேல போடும். அதனால நோய்கள் இறந்து போயிடும்.
வெயில் எடுக்கிறது என்று சொன்னால் வெயிலுடைய தாக்கத்தின் காரணமாக அந்த நேரத்தில் பட்டுக்கிட்டே இருந்தது என்று சொன்னால் அதனால உடல் பாதிக்கப்பட்டு நம்ம மரணம் அடைந்துள்ளோம். அப்போ உடல் நம்முடைய வெயில் குளிர் மழை இது நம்மை பாதுகாப்பதற்காக வீடு என்பது அத்தியாவசிய தேவையாக இருக்கு. ஒரு தோட்டம் உடனே நமக்கு இருக்கு. இப்படி மனிதனுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இந்த பூமியில இருக்கு. உயிர் வாழ்றதுக்கு உணவு, குடிக்கிறதுக்கு தண்ணீர், சுவாசிக்கிறதுக்கு காற்று, உடுக்கிறதுக்கு ஆடை, இருக்கிறதுக்கு வீடு, இப்படி எண்ணற்ற தேவைகள் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் இது எல்லாத்தையுமே அல்ல நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இது எல்லாமே இருக்குல்ல, அல்ல மனுஷனை பொறுத்து சும்மா விட்டுல. அல்ல என்ன செஞ்சிருக்கிறான், மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மை படைத்து விட்டு நீ எப்படி வாழ்ந்துக்க, என்னமோ செஞ்சுக்க என்று சும்மா விட்டுல. மனிதனை படைச்சுட்டு மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ இது எல்லாத்தையுமே எல்லாம் படைக்கிறோம். காத்து சும்மா படைக்கல, நமக்காக படைக்கப்பட்டதுதான் காத்து. வேற யாருக்கும் காத்து படைக்கப்படல. அதெல்லாம் திரும்ப சொல்லிட்டாங்க. உணவு இருக்குல்ல, சாப்பாடு நம்ம விளைவிக்கக்கூடிய அரிசியாக இருந்தாலும் சரி, பயிர்களாக இருந்தாலும் சரி, பழங்களாக இருந்தாலும் சரி, எல்லா உணவு வகைகளும் நாம வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய படைப்புகள். வீடு என்பது அல்லாஹ்வுடைய படைப்பு. அவன் அல்லாஹ் எந்த அளவிற்கு மனிதர்கள் மீது கருணை புரியக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்று சொன்னால், மனிதனை மட்டும் படைத்து நீ எப்படி வாழ்ந்துக்க, என்னமோ செஞ்சுக்க என்று விட்டுவிடாமல் அவன் வாழ்வதற்கு தேவையான எல்லா விதமான வசதிகளையும் இந்த பூமியில ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள்கொடை. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய நினைவத்தில். அது அல்லாஹ் திருமலை சொல்லி காட்டும் போது ஒவ்வொருக்கும் நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய அனைத்து ஞாபகங்களும் அனைத்து அருள்கொடைகள் எல்லாமே அருள்கொடைதான். இந்த உலகத்தை நாம சந்திக்கக்கூடிய அனைத்துமே அருள்கொடையாக தான் இருக்குது. நம்ம எல்லாரும் சர்வசாதாரணமாக நினைச்சுட்டு போயிட்டு இருக்கோம். நீங்க பேன் இருக்குதுல, பேன் அல்லாஹ்வுடைய அருள்கொடை. நீங்க பேன் இல்லை என்று சொன்னால் பேன் அமைப்பினா ஒரு 10 நிமிஷம் நம்மளால இருக்க முடியுமா, காவலே நம்மளால இருக்க முடியுமா? பேன் அல்லாஹ்வுடைய அருள்கொடை. இந்த மைக் இல்லை என்று சொன்னால், நான் இப்ப சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, மைக் இல்லை என்று சொன்னா ரொம்ப கத்து பேச வேண்டியதாக இருக்கும். என்னுடைய தொண்டை கிழியக்கூடிய அளவுக்கு கத்து பேசுறதா உங்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த மைக் இல்லாட்ட நாய் போயிடும். அப்ப மைக் அல்லாஹ்வுடைய அருள்கொடை. இப்படி நாம பார்க்கக்கூடிய அனைத்துமே, நாம எதையெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அனைத்துமே அல்லாஹ்வுடைய அருள்கொடையாக இருக்கு. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார், ஒமாவுக்கும் ஞாபகத்தில் நீங்கள் இந்த பூமியில எதையெல்லாம் சந்திக்கிறீர்களோ, எதையெல்லாம் அனுபவிக்கிறீர்களோ, இது அனைத்தும் ஃபமினல்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. எல்லாமே அல்லாஹ்விடத்திலிருந்து மனிதர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அருள்கொடைகள், ஞாபகங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னை திருமலையாக சொல்லி தந்திருக்கிறான். அப்ப அவ்வளவு அருள்கொடைகள் இந்த பூமியிலே நமக்காக அல்லாஹ் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது நாம் யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நியமத்துகள் என்னென்ன நியமத்துகள் எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார், என்னென்ன அருள்கொடைகள் எல்லாம் அல்லாஹ் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் சிந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். 60 வருடம் வாழ்ந்தால் 60 வருடமும் சிந்தித்தாலும் நம்மளால முழுவதுமாக எண்ணி முடிக்க முடியாது. 100 வருடம் வாழ்ந்தாலும் 100 வருடமாக எண்ணி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருள்கொடைகள் கணக்கற்றதாக, முடிவற்றதாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமலையாக சொல்லி தந்திருக்கிறார். அது அல்லாஹ் சொல்லி காட்டும் போது குள்ளி அல்லாஹ் சொல்றார், நீங்க எதையெல்லாம் கேட்டீர்களோ, மனிதர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு எதையெல்லாம் தேவைப்படுகிறது என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறீர்களோ அனைத்தையுமே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறான். இங்க கேட்ட எல்லாத்தையுமே அல்லாஹ் என்ன செய்யறான், உங்களுக்கு கொடுக்கிறான். காசு வேணும்னு கேட்கறீங்களா, காசு தரான். தண்ணி வேணும்னு கேட்கறீங்களா, தண்ணி தரான். சாப்பாடு வேணும்னு கேட்கறீங்களா, உணவு தரான். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்காக அல்லாஹ் வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், இந்த லைட் என்பது வெளிச்சமா இருக்குதுல்ல, இந்த லைட்டை கண்டுபிடிச்சது எடிசன் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா எடிசனுடைய காலத்தில் ஒரு சிந்தனை ஏற்பட்டது. என்ன சிந்தனை ஏற்பட்டது? லைட் இருந்தா நல்லா இருக்கும். மற்ற இடத்துல எல்லாம் இந்த மெழுகுவர்த்தி வச்சு அதற்கு முன்னைய காலங்கள் வரையிலும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் தான் மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா எடிசன் வாழ்ந்த காலகட்டங்கள்ல லைட் இருந்தா நல்லா இருக்குங்க என்கிற சிந்தனை மனிதனுக்கு ஏற்படுது. அவன் மனுஷன் அதை பத்தி யோசிக்கிறான், அதை பத்தி சிந்திக்கிறான், அதை பத்தி ஆராய்ச்சி செய்யறான். அவன் அல்ல என்ன செய்யறான், மனிதர்கள் லைட்டு நம்மகிட்ட கேட்கிறாங்க. அல்ல என்ன பார்க்கிறான், மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் லைட் வெளிச்சத்தை கேட்கிறார்கள் என்று சொல்லி லைட் நமக்காக தான் அதான் சொல்லி காட்டியிருக்கிறான்.
நீங்கள் எதையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறீர்களோ, எதுவெல்லாம் உங்களுக்கு தேவை என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் முறையிடுகிறீர்களோ, இவை அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எண்ணிக்கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னார். எத்தனை அருட்கொடைகள் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறார். 1, 2, 3, 4, 1000, 10,000, லட்சம், கோடி என்று நீங்கள் எண்ணிக்கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களால் எண்ணி முடிக்கவே முடியாது. எத்தனை காலமானாலும் எத்தனை வருஷமானாலும் கியாமத் நாள் வருகின்ற வரையிலும் நீங்கள் எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள். உங்களால் எண்ணி முடிக்கவே முடியாது. அல்லாஹ் சொல்லித்தார். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் அந்த அளவிற்கு இந்த பூமி முழுவதும் பல்கி பெருகி இருக்கிறது, நிரம்பி இருக்கிறது. எக்கச்சக்கமான அருட்கொடைகள், கண்ணுக்கு தெரிந்த அருட்கொடைகள், கண்ணுக்கு தெரியாத அருட்கொடைகள், யோசிக்க முடிந்த அருட்கொடைகள், யோசிக்க முடியாத அருட்கொடைகள், எல்லாமே நுகரக்கூடிய அருட்கொடைகள், நுகர முடியாத அருட்கொடைகள், இவை எல்லாமே அல்லாவுடைய அருட்கொடைகள். வாசனை இருக்கிற அருள் அல்லாவுடைய அருட்கொடைகள். பிரியாணி சுமல கேட்டா வயிற்றுல பசி ஏற்படும், அதெல்லாம் அல்லாவுடைய அருட்கொடைகள். அப்ப அல்லாஹ் இப்படி ஏகப்பட்ட அருட்கொடைகளை இந்த பூமியில உங்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அதை நீங்க எண்ணி எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களால் எண்ணிக்கையை பார்த்து முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறான். அப்ப நாம எவ்வளவு எண்ணி பார்த்தாலும் எண்ண முடியாது. அதுக்காக சும்மா இருந்திருக்காமா? அல்லாவுடைய அருட்கொடையை எண்ணி பார்த்தா நம்மளால முழுசா கணக்கிட முடியாது என்பதற்காக நீங்க சும்மா இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி பார்க்கிறோம், நீங்கள் அல்லாவுடைய அருட்கொடைகளை அவ்வப்போது நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு எந்த அளவுக்கு அல்ல அருட்கொடைகள் தந்திருக்கலாம். இதுவெல்லாம் நம்முடைய அல்லாவுடைய அருட்கொடைகளாக இருக்குது. நம்ம செல்வ வச்சிருக்கிறோம், போன் என்பது அல்லாவுடைய அருட்கொடை. ஈஸியா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஈஸியாக உரையாடி கொண்டு இருக்கிறோம். நம்ம போன் என்பது அல்லாவுடைய அருட்கொடை. இப்ப கடிகாரம் இருக்குது, கடிகாரம் அல்லாவுடைய அருட்கொடை. நேரம் டக்குன்னு தெரியும்னா நமக்கு என்ன செஞ்சிடலாம், நேரம் 6 ஆயிடுச்சு என்று கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இதுவரை அல்லாவுடைய அருட்கொடை. இன்னைக்கு கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்கிக்கிட்டு இருக்கோம். ரசூலுல்லாஹ் காலத்துல கண் பார்வை மங்கிடலாம், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா இன்னைக்கு கண் பார்வை மங்கி கொண்டிருந்தது என்று சொன்னார். தூரத்து பார்வைக்கு ஒரு கண்ணாடி, பக்கத்து பார்வைக்கு ஒரு கண்ணாடி, கண்ணாடி எல்லாம் நமக்காக தந்திருக்கிறோம். நம்ம கேட்கிறோம், கண் பார்வை குறையுது, கண்ணுல பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ண நல்லா இருக்குமே, அல்லாஹ்வுக்கு முறையிடுகிறோம். அல்லாஹ் என்ன செய்யறான், கண்ணாடியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை மனிதர்களுக்கு வழங்குறான். கண்ணாடி என்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. இன்னைக்கு எல்லாமே அல்லாஹ்வுடைய அருட்கொடையாக இருக்குது. இந்த அருட்கொடைகளை எல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய வார்த்தையை பார்த்தாலே எனக்கு அழகா புரியும். மற்ற நேரங்களில் எல்லாம் மற்ற இடங்களில் எல்லாம் ஆகணும் ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்லி அதை அழைப்பான். அந்த இடத்துல அழைக்கும் போது மனித சமுதாயமே, மனித கூட்டமே, எல்லா மனிதர்களுக்கும் அந்த அருட்கொடைகளை மாறி வழங்கியிருக்கான். அதனால மனிதர்களை அழைத்து சொல்றான், மனித சமுதாயமே இதுக்கு ஒரு நேமத்தல்லாகி அழைக்கும். உங்கள் மீது அல்லாஹ் பொருந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை, உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடை கிடையாது, உங்கள் மீது பொருந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள். ஏன்னா 1, 2 அருட்கொடைகள் உங்களுக்கு வழங்கப்படல, எக்கச்சக்கமான அருட்கொடைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது அந்த அருட்கொடைகளை நீங்கள் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 35வது வசனம் 3வது வசனத்தில் சொல்லி தந்திருக்கிறான். வானத்திலே அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் இருக்குது, பூமியில அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் இருக்குது. ஏன்னா வானத்துல மேகத்தெல்லாம் வச்சிருக்கிறான். மேகம் இருக்கிறதுனால மழை பொழியுது, மழை பொழிவுனா தண்ணீர் கிடைக்குது, தண்ணீர் கிடைக்கிறதுனா குறுக்கூட்டுதல் மழையுது. அந்த தண்ணீரை வைத்து நிலத்தடி நீர் மூலமாக தண்ணீரை நம்ம பெற்றுக்கொண்டு குடித்து கொண்டிருக்கிறோம். அந்த வானத்துல ஏகப்பட்ட அருட்கொடைகள் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பூமியில ஏகப்பட்ட அருட்கொடைகள் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள், யோசித்து பாருங்க. என்னென்ன அருட்கொடைகள் எல்லாம் அல்லாஹ் நமக்கு வழங்கப்பட்டிருக்குது, என்னென்ன ஞாபகங்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் என்பதாலே அல்லாஹ் நமக்கு சொல்லித்தார். அதுலயும் இன்றைய காலகட்டத்துல ஆண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை விட பெண்களுக்கு ஏகப்பட்ட அருட்கொடைகள் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன், ரசூலுல்லாஹ் ரொம்ப நேசித்த தன்னுடைய மகள் பாத்திமா. இந்த பாத்திமா பாத்திமா என்னையும் அவர் பகுதி ஏன் ஈர போல என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா பார்த்து சொல்றாரு. பாத்திமாவே யாராவது கோபப்படுத்துவீங்கன்னா என்னை கோபப்படுத்துவதற்கு சமம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றார். அந்த அளவுக்கு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப நேசம் வச்சிருந்தாங்க. அந்த பாத்திமா ரலியல்லாஹு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரசூலுல்லாஹ் தன்னுடைய தந்தை இடத்துல காட்டி சொல்றாங்க, என்னுடைய தந்தை ஏதோ பார்வை கை
வேலை செஞ்சு மாவு அரைச்சி மொத்த வேலைகள் எல்லாம் செய்து கைகள் எல்லாம் காய்ச்சிருச்சு, கையெல்லாம் காய்ந்து போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்கு. உங்களை இருக்கக்கூடிய அடிமைகளை ஒரு அடிமை அந்த தாங்க, என்னுடைய வேலையில் பாதி வேலையை சில வேலைகளை அந்த அடிமை நேரத்துல கொடுத்துருவேன், எனக்கு உள்ள அந்த வேலை பொருள் குறைஞ்சிடும், எனக்கு கொஞ்சம் ஈஸியா மாறிடும், எளிமையாக மாறிடும் என்று பாத்திமாரின்னு சொல்றாங்க. பாத்திமாரின் எல்லாம் ஒன்று அவர்கள் நபியனையும் சொல்லாத காலத்தில் கஷ்டப்பட்டு மாவு அரைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்டி அரைக்கணும், அம்மியை வச்சு அரைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. ஒரு 20 வருடத்துக்கு முன்னால் எதையாவது அரைக்க வேண்டும் என்று சொன்னால் அம்மியை வச்சு அரைக்கணும், குத்த வச்சு உட்கார்ந்து அம்மியை வச்சு அரைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஆனா இன்னைக்கு பெண்களுக்கு எல்லாம் என்ன அறுப்பாயில வாங்கியிருக்கிறோம், மிக்சி என்கின்ற ஒரு அழகான ஒரு பொருளை கொடுத்திருக்கிறோம். ஒண்ணுமே செய்ய வேணாம், உள்ள எல்லாம் என்னெல்லாம் போடணுமோ எல்லாம் போட்டுட்டு சுத்தம் மட்டும் கட்டினா போதும், அதே அரைச்சு தந்துடும். இதுக்கு முன்னாடி மாவு அரைக்க வேண்டும் என்று சொன்னா உட்கார்ந்து மாவு அரைச்சுட்டே இருக்கும், குறுக்கெல்லாம் வலிக்கும், கையில உடையும், நைட்டு தூங்கும்போது கடுமையான வலி இருக்கும். 20 வருடத்துக்கு முன்னால் வாழ்ந்து அந்த வயதானவர்கிட்ட கேட்டா அந்த வலியை பற்றி சொல்லுவாங்க. கடுமையான வலி இருக்கும், நைட்டு தூங்கும்போது கடுமையான கொலை, கைகால் எல்லாம் உழைச்சி ஏற்படும். அந்த அளவுக்கு பெண்கள் கஷ்டப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஒரு மிஷினு, மிக்சிக்கு ஒரு மிஷினு, துணி துவைக்கிறது அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டமா இருக்கும். துணி துவைக்கிற துவைக்கணும், அரைக்கணும், துணி தூக்கி அடிக்கணும், இது ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஆனா இன்னைக்கு இதுக்கும் ஒரு மிஷின் வந்துருக்கு, வாஷிங் மிஷின். எல்லா துணியும் உள்ள போட்டுட்டு தண்ணியை தொடர்ந்து விட்டுட்டு அதை சுத்தம் போட்டு திருப்பி விட்டா போதும், அதே அரைச்சு தந்துடும். அதை புரியுறதுக்கு கூட ஒரு கஷ்டம். இன்னைக்கு அதை புரியுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா, அந்த கஷ்டத்தையும் போடுறது என்று சொல்லி காய வைக்கிற துணி அந்த நீரை எடுப்பதற்காக அந்த மிஷின்ல ஒரு மிஷின் வச்சிருக்கான், உள்ளதுக்கு போட்டு சுத்த திருப்பி விட்டா போதும், அதே இந்த தண்ணீரை எல்லாருக்கும் மிஷின் இருந்துடும், நம்ம போய் காய போட்டா மட்டும் போதும். இந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, எளிமையான முறையில இன்னைக்கு நமக்கு மாற்றம் தரப்பட்டிருக்கிறது. அந்த கால 20 வருடத்திற்கு முன்னால் பெண்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன, இன்றைய காலத்தில் பெண்களால் இருக்கக்கூடிய நாம படக்கூடிய கஷ்டங்கள் என்ன, நம்முடைய கஷ்டத்தை எதுவெல்லாம் ஈஸியாக மாத்திருக்குது, மிக்சி மாத்திருக்குது, கிரைண்டர் மாத்திருக்குது, வாஷிங் மிஷின் மாத்திருக்குது, பிரிட்ஜ் மாத்திருக்குது, இப்படி எந்த அளவுக்கு நம்முடைய வேலைகள் சுலபமாக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள்படி. மிக்சியை சும்மா நம்ம 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறோம், கிரைண்டர் 2000 கொடுத்து வாங்கியிருக்கிறோம், வாஷிங் மிஷின் 5000 கொடுத்து வாங்கியிருக்கிறோம் என்று ஒரு பொருளாதாரம் பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய அருள்கொடை. நீங்க கஷ்டமா இருக்குது என்று கோரிக்கை வச்சீங்கல்ல, பாத்துமார்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்கல்ல, அப்படியே மனிதர்கள் கோரிக்கை வைக்க மனிதர்களுடைய கஷ்டத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் முயற்சி செய்யும் போது இந்த மிஷினை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்தார். அல்லாஹ்வுடைய அருள்கொடை. வாஷிங் மிஷின் உட்பட எல்லா உபகரணமும் அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளாக இருக்குது. இந்த அருள்கொடைகளை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், இது எல்லாமே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஞாபகங்கள். இதுக்கும் வந்தார் அல்லாஹ்வுடைய இந்த ஞாபகங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறோம். அப்படி இதெல்லாம் சிந்திக்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும். ஆண்களாக இருக்கக்கூடிய நாமும் சிந்திக்கணும். இன்னைக்கு வெளியே நடந்து செல்றோம், சும்மா நடந்து போனோம் என்று சொன்னால் நிறைய சின்ன சின்ன கற்கள் இருக்கும், முட்கள் இருக்கும், அதெல்லாம் பத்தி காலை கழிக்கும், ரத்தம் வரும், நிறைய சிரமப்பட வேண்டியிருக்கும். அதற்காக இன்னைக்கு செருப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. செருப்படிக்கு போறோம், எந்த முன்னுமே நம்மளை குற்றம் நடக்குது, எந்த கல்வியிலிருந்து நம்முடைய காலை என்ன செய்ய பரபரக்க நடக்குது. ஈஸியா நடந்து போயிட்டு ஈஸியா வரும். தொலைதூரத்துக்கு போறோம்னா பைக்ல ஏறி பயணிக்கிறோம். அந்த காலத்துல ஒட்டகத்துல போறாங்க, ஒட்டகத்துல போனா கூட கொஞ்சம் அனுப்பு இருக்கும். ஆனா இன்னைக்கு சொகுசான நிறைய ஒட்டகங்கள் எல்லாம் வந்து இருக்குது. அப்ப ஆண்களாக இருக்கக்கூடிய நமக்கும் ஏராளமான அருட்கொடைகள் அல்லாஹ் வழங்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கும் ஏராளமான அருட்கொடைகள் அல்லாஹ் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா அருட்கொடைகளையும் நீங்க யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க என்று அல்லாஹ் சொல்ற. கணக்கிட்டு பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது சும்மா போயிடக்கூடாது. ஃபேன் சுத்த தட்டும் போது யோசிச்சு பார்க்கணும், இந்த ஃபேன் அல்லாஹ்வுடைய அருட்கொடை. ஃபேன் இல்லை என்று சொன்னால் நைட்டு ஒழுங்கா தூங்கி போமா, கொசு லைட் இருக்கு, அந்த கொசு லைட் இல்லை என்று சொன்னால் கொசுக்கடியில வெறும் நம்ம சாயிருக்கோம், கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். இப்படி ஒரு அல்லாஹ்வுடைய அருட்கொடை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய நியமத்தாக, அல்லாஹ்வுடைய அருட்கொடையாக நாம் சிந்திக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சிந்திச்சதோடு நின்றக்கூடாது. அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்னவெல்லாம் இருக்குது என்று யோசித்தால் மட்டும் போதாது. அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்ற, அந்த அருட்கொடைகளை நீங்கள் யோசித்து பார்த்த பிறகு, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்ப்பதற்கு பிறகு அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். அல்லாஹ் இவ்வளவு அருட்கொடைகளை நமக்கு வழங்கி இருக்கிறாங்க, இவ்வளவு நியமங்களை நமக்கு தந்திருக்கிறாங்க.
அந்த நியமத்துகளை நம்ம யோசித்து பார்த்து சிந்திச்சு பார்த்து நம்முடைய கஷ்டத்தை நீக்கி இருக்கிற நிச்சயம் தந்திருக்கிற கிரேடர் தந்திருக்கிற வாஷிங் தந்திருக்கிற சிறப்பு தந்திருக்கிற ஆடைகளை தந்திருக்கிற உணவு தந்திருக்கிறோம். இவ்வளவு அறுப்படைகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறதை என்று யோசித்த பிறகு அதற்கும் நான் நன்றி செலுத்தவில்லை. அல்லாவுக்கு நான் அவனை எனக்கு போதும் தந்திருக்கிறானே பிறகு நான் அல்லாவுக்கு என்ன செய்திருக்கிறேன், அல்லாவுக்கு நான் என்ன நன்றி கடனை நான் செலுத்தியிருக்கிறேன் என்று யோசித்து நன்றியை செலுத்துவதற்கு முன்வரக்கூடியவராக மூமின்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லித் தந்திருக்கிறார். வஷ்குரு நிஅமத்தல்லாஹி, அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நீங்கள் சுக்ர் செய்யுங்கள், நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். வஷ்குரு, கட்டாயமாக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும், கட்டளை வாக்கியமாக அல்லாஹ் சொல்றார். அது கட்டளை. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது ஒவ்வொரு மூமின்கள் மீதும் கட்டாய கடமை. நீங்கள் நியமத்துகளை எண்ணி பார்த்து சும்மா இருந்துடக்கூடாது. அந்த நியமத்துகளுக்கு சரியான முறையில நன்றி கடனை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நன்றி செலுத்த மறுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்க காபிரா மாறிடுவீங்க. நீங்க இஸ்லாமியனாக இருக்க முடியாது, முஸ்லிமாக இருக்க முடியாது, நீங்கள் காபிராக மாறிவிடுவீர்கள் என்கின்ற எச்சரிக்கையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி தந்திருக்கிறார். அப்போ நீ நியமத்தை எதிரும் யார் அல்லாஹ்வுடைய அருள்பீங்க, அல்லாஹ்வுடைய அருள்படைகளை மறுக்கின்றீர்களா? காபிர்கள் அல்லாஹ் கேட்கிறான். காபிர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருள்படைகளை மறுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப மூமின்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய அருள்படைகள் எதையுமே மறுக்கக்கூடாது. மிக்சி, வாஷிங் மிஷின், கிரைண்டர், செருப்பு எல்லாமே இது அல்லாஹ்வுடைய அருள்படை. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கு. அது எதையுமே அல்லாஹ்வுடைய அருள்படை கிடையாது என்று நம்ம மறுக்கக்கூடாது. அந்த அருள்படைகளை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அதற்கு சரியான முறையிலே நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நன்றியை சரியான முறையில் அல்லாஹ்வுக்கு வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி தந்திருக்கிறார். இதனால் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் அது குறித்து அல்லாஹ் மறுமை நாளிலே உங்களை விசாரணை செய்வான். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு இது குறித்தும் விசாரணை செய்யப்படும். தொழவில்லை என்று சொன்னால் தொழுகை பற்றி கேட்கப்படும், நோன்பு வைக்கவில்லை என்று சொன்னால் நோன்பை பற்றி கேட்கப்படும். அதே போன்று அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நாம் சரியான முறையை பிரதிபலனம் செய்யவில்லை என்று சொன்னால், நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் அது குறித்து மறுமை நாளிலே அல்லாஹ் நம்மை விசாரிப்படுகிறது. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஒருமுறை நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வராங்க. பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வெளியில நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ரெண்டு பேர்த்தையும் கேட்கிறாங்க, ஏன் வெளியே நிக்கிறீங்க? ரெண்டு பேரும் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே பசி, சாப்பிடுறதுக்கு வீட்டுல சாப்பாடு இல்ல, உணவு இல்ல, அதனால வெளியே வந்து நிக்கிறோம் என்று சொல்றாங்க. உடனே ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க ஏன் வெளியே வந்தீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களை எந்த பசி உங்களுடைய வீட்டை விட்டு வெளியேற்றியதோ அதே பசிதான் என்னையும் வெளியேற்றியது. எனக்கும் பசிதான், நானும் பசியால தான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன், எனக்கும் சாப்பிடுறதுக்கு வீட்டுல சாப்பாடு இல்லை என்று சொல்லிவிட்டு மூன்று பேரும் நடந்து போறாங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வாங்க போவோம் என்று சொல்லி ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு அழைத்து சென்றாங்க. அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு சென்று அங்க அமர்ந்தாங்க. அமர்ந்து அன்சாரி தோழர் ரசூலுல்லாஹை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, இன்னைக்கு எனக்கு ஒரு மிகச்சிறந்த விருந்தாளி கிடைச்சிட்டாங்க, ஏன்னா ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வருவது என்று சொன்னால் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, மிகப்பெரிய பாக்கி. உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே இன்றைய இரவு எனக்கு மிகச்சிறந்த ஒரு விருந்தினரை அல்லாஹ் தந்து விட்டார் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி விட்டு என்ன சில நிறுவனம் தன்னுடைய தோட்டத்துக்கு வர ஒரு பேரிச்ச மரத்தை பார்த்து அந்த பேரிச்ச பொழிவிலை பீத்து கொண்டு நேர ரசூலுல்லாஹையும் அபூபக்கர், உமர், சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதை கொஞ்ச நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, நான் ஒரு ஆளை எடுத்து கறியை பொறிச்சுட்டு வாங்க என்று சொல்லி கிளம்புறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கண்ணுக்குட்டியை நீங்க அறுத்துறாதீங்க, பால் தரக்கூடிய ஆட்டை அறுத்துறாதீங்க, வேற ஏதாவது ஒரு ஆட்டை அறுங்க என்று சொன்னார். உடனே அவர் ஒரு ஆட்டை அறுத்து பொறிச்ச கறியை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி வைக்கிறாங்க. அபூபக்கர் அலி, உமர் அலி, ரசூலுல்லாஹ் மூன்று பேரும் அந்த பொறிச்ச கறியை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு எந்த அளவுக்கு சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் வயிறு நிறைய சாப்பிடுறாங்க. நல்ல திருப்தியாக ஆகும் முறையில் நல்ல முறையில சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு மூணு வெளியே வராங்க. வெளியே வந்ததற்கு பிறகு நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர், சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரையும் பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ரசூலுல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்க இன்னைக்கு சாப்பிட்டீங்கல்ல, நீங்க வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது பசியோட இருந்தீங்க, சாப்பிடுவதற்கு உணவில்லாத உங்களுடைய வீட்டுல உணவில்லாத நிலையில் உங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வந்தீர்கள்.
ஆனா இப்ப உங்களுடைய வயிறு முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது. பொறுத்த கறியை நீங்க சாப்பிட்டிருக்கிறீங்க, பேருந்த பழத்தை நீங்க சாப்பிட்டிருக்கிறீங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக வல்லாஹி இந்த அருள்கொடைகளை பற்றி நீங்கள் நாளை மறுமை நாளிலே கட்டாயமாக உங்களை விசாரிப்பார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மிக முக்கியமான வார்த்தை, சாதாரணமான வார்த்தை கிடையாது. ரசூல் எப்படி சொல்றாங்க என்று சொன்னால், நீங்கள் பொரிச்ச கறியை சாப்பிட்டீங்கல்ல, நீங்க பேருந்த பழத்தை சாப்பிட்டீங்கல்ல, இது அல்லாஹ்வுடைய அருள்கொடை. உங்களுடைய வீட்டுல சாப்பாடு இல்ல, அல்லாஹ் உங்களுக்கு இந்த சாப்பாடு தந்திருக்கிறார். இந்த சாப்பாட்டிற்காக, இந்த உணவிற்காக, இந்த அருள்கொடைகளுக்காக நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களை தேடி வைப்பான். அல்லாஹ் உங்களை விசாரணை செய்வான். எப்ப பொரிச்சக்கறி சாப்பிட்டியே, எனக்கு என்ன நன்றி செலுத்தினேன், பேருந்த சாப்பிட்டியே என்ன நன்றி செலுத்தினேன், இந்த கேள்வி நாளை மறுமையில் இருக்கும். அல்லாஹ்வுடைய அருள்கொடை சம்பந்தமாக நம்ம அல்லாஹ்வுடைய அருள்கொடை என்று சொன்னால் பெரிய பெரிய விஷயத்தை பற்றி யோசிக்க கூடாது, பெரிய பெரிய விஷயங்களை பற்றி நம்முடைய எண்ணம் சொல்லக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட அந்த அருள்கொடைகள் கொடுத்த நாளை மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிப்பார்கள். திடீர்னு பொறுத்துக்கள் உங்களுக்கு கிடைத்ததற்காக அதை சாப்பிட்டீங்கல்ல, சாப்பிட்டதற்கு நீங்க நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு நாம இருந்து பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை, திடீர்னு நம்ம வீட்டுல பிரியாணி சமைப்போம். பிரியாணி அல்லாஹ்வுடைய அருள்கொடை. வேற விதவிதமான பொரிச்ச கறிகளை வைத்து விதவிதமான சாப்பாடுகளை, விதவிதமான உணவுகளை நாம சாப்பிடுவோம். வெளியூருக்கு எங்கேயாவது சென்ற அந்த வெளியூர் உள்ள சிறந்த உணவுகளை வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். அப்படி நம்ம சாப்பிட்டோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய அருள்கொடை. அந்த அருள்கொடைகளுக்கு அதிகமான நன்மையை செலுத்தணும். அல்லாஹ்வுக்கு அதிகமான நன்றி கடனை நம்ம என்ன செய்யணும், அடையணும். மற்ற நாட்களிலே சாப்பிடும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி கடனை செலுத்துவோம், அதை விட சிறந்த உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது அதிகமான நன்றி கடனை செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போ நம்முடைய கடமை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை யோசித்து பார்ப்பது மட்டும் கிடையாது, சிந்தித்து பார்ப்பது மட்டும் கிடையாது, யோசித்து பார்த்து சிந்தித்து பார்த்து அந்த அருள்கொடைகளுக்கு சிறந்த முறையை நன்றி கடன் வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு மனிதர்களுடைய நிலைமையை பாருங்க, நம்ம சரியான முறையில் நன்றி கடனை செலுத்துவோமா? அல்லாஹ்வுக்கு எக்கச்சக்கமான அருள்கொடைகள், எண்ணற்ற அருள்கொடைகள், கணக்கிட முடியாத அளவுக்கு அருள்கொடைகளை வழங்கியிருக்கிறான். ஆனா அல்லாஹ் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவான விஷயங்கள். என்ன விஷயங்கள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறான்? தொழுவுங்க, ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவுங்க, 50 நேரத்தை தொழுவுங்க என்று அல்லாஹ் சொல்லல. அந்த சட்டத்தை நமக்கு 5 வரையா குறைச்சு தந்திருக்காரு அல்லாஹ்வுடைய அருள். அந்த 5 நேரம் தொழுகையை கூட நம்ம சரியான முறையில நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நம்ம என்ன நன்றி கடனை செலுத்தி இருக்கிறோம்? எக்கச்சக்கமான அருள்கொடைகளை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒரு சில விஷயங்களை கூட, அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை கூட சரியான முறையில நிறைவேற்றவர்களாக மாறி போயிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளுக்கு சரியான முறையில நன்றி கடனை வளராதவர்களாக மாறி போயிருக்கிறோம். ஒரு வரலாறு சொல்வார். இஸ்லாமிய மன்னர் ஒரு இடத்துல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த மன்னருக்கு திடீரென்று கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை ஆயிடுச்சு. மன்னர் அரசர் தானே, இஸ்லாமிய அரசர் தானே, அவருடைய நோய்க்கு மருத்துவம் பார்ப்பதற்காக சில மருத்துவர்கள் அழைச்சிட்டு வரார். அரசாங்க மருத்துவர் இருப்பார், மிகப்பெரிய மருத்துவர். அவர் செக் பண்ணி பார்க்கிறாரு, அவருக்கு புறப்படல. இது என்ன நோயினே தெரியல, புது நோய். இன்னைக்கு கொரோனாவுக்கு ரொம்ப திறனாங்கல்ல, அதே மாதிரி அவருக்கு வந்திருக்கிற ஒரு புது நோய். அவர் செக் பண்ணி பார்க்கிறாரு, ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறாரு, எப்படி கொரோனா தெரியல, என்ன மருந்து கொடுக்கணும்னு தெரியல, கை பிடிச்சதாரு. உடனே அரசர் நிறைய செல்வம் வச்சிருப்பாரு, நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவர்களையும் அழைக்கிறார். ஒவ்வொரு மருத்துவரும் செக் பண்ணி பார்க்கிறார். எல்லா மருத்துவரும் கை விரிக்கிறார். இன்னும் என்ன நோயுமே தெரியல, எப்படி கொரோனா தெரியல, என்ன மருந்து கொடுக்கணும்னு தெரியல, என்ன செய்யணும்னே தெரியல, எல்லாரும் கை விரிக்கிறார். கடைசியில ஒரு மருத்துவர் வரார். மருத்துவர் பார்த்து அரசரை செக் பண்ணிட்டு பார்த்து சொல்றாரு, உங்களுடைய நோய் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் என்பதும் எனக்கு தெரியும். நான் இந்த நோய்க்கு மருந்து கொடுத்து உங்களுடைய நோயை குணமாக்குவதற்கு உதவி செய்தால் நீங்க எனக்கு என்ன தருவீங்க என்று அந்த மருத்துவர் கேட்கிறார். என்ன வேணுமோ கேளு, இந்த ஊர் வேணுமா, அந்த ஊரை உண்மையில எழுதி வைக்கிறேன், ஊரை பேர் எழுதி வைக்கிறார் என்று சொன்னால் அந்த ஊர்ல இருந்து கிடைக்கக்கூடிய வழியெல்லாம் அவருக்கு போகும். உனக்கு என்ன வேணுமோ கேளு, தங்க வேணுமா, வெள்ளி வேணுமா, வைத்தியம் வேணுமா, எது வேணுமானாலும் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், என்ன வேணுமோ கேளு, இந்த நோயை மட்டும் குணமாக்கிறேன் என்று சொல்றார். உடனே அந்த மருத்துவர் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாரு, இந்த நாடே எனக்கு வேணும், உங்களை நான் குணமாக்கி விட்டேன் என்று சொன்னால் நீங்க அரசர் பதவியிலிருந்து விலகிடணும், என்னை அரசராக அறிவிக்கணும்.
அதற்கு பிறகு நான் தான் அரசராக இருக்கணும் என்று சொல்றார். சொன்ன அரசருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அரசர்கள் சொல்ற அரசரை சம்மதிக்காதீங்க, ஏன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசராக பணிபுரிந்து இருக்கிறார், நீங்க எதுக்கு சம்மதிக்காதீங்க என்று சொல்றார். உடனே அவர் அரசர் யோசிப்பாருன்னு சொல்றாரு, உயிர் வாழ்றது பெருசா அரசரா இருக்கிறது பெருசா? நம்ம அரசரா இல்லாட்ட என்ன, ஒரு சாதாரண மனுஷனை வாழ்ந்து போக உயிர் வாழ்றது முக்கியம். இந்த நோயை அவதிப்பட முடியல, ஏன்னா கிட்னி வேலை செஞ்சு வெளியேற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு, வேலையில துணிக்கிறார். உடனே அவருக்கு அப்போது என்ன தோணுகிறது என்று சொன்னால், நமக்கு அரசராக இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, உயிர் வாழ்ந்தா போதும் என்ற முடிவு செய்துவிட்டு அந்த மருத்துவத்தை சம்பளம் தெரிவிக்கிறார். நீங்க குணமாக்கினா போதும், நான் என்ன செய்யறேன், நீ அரசர் பதவியை உங்களுக்கு விட்டு தந்துருது, இந்த நிமிடமே நான் என்ன செய்யறேன், அதுக்கு முன்னாடி எழுதி தந்துருது என்று சொல்றாரு. கடைசியில் அந்த மருத்துவர் என்ன செய்யறாருன்னா ட்ரீட்மெண்ட் பார்க்கிறாரு, பார்த்து அதே மாதிரி குணமானதுக்கு பிறகு அரசர் தன்னுடைய பதவியை கொடுக்கறதுக்காக வராரு. அப்ப மருத்துவர் சொல்றாரு, இந்த அல்லாஹ் இது உங்களுக்கு 2 கிட்னி இருக்குல்ல, ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆனதற்காக அந்த ஒரு கிட்னியை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஒட்டுமொத்த நாட்டையுமே எனக்கு தருவதற்காக நீங்கள் முன்வந்திருக்கீர்கள். அப்ப ஒரு கிட்னியோட விலை எவ்வளவு, ஒட்டுமொத்த நாடு. ஆனா அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடியது என்னது, ஒரு கிட்னியை மட்டுமா தந்திருக்கான், 2 கிட்னியை அல்ல என்ன செஞ்சிருக்கான் உங்களுக்கு தந்திருக்கான், வெறும் கிட்னியை மட்டுமா தந்திருக்கான், குடலை தந்திருக்கான், வெறும் குடலை மட்டுமா தந்திருக்கான், இடையம் தரப்பட்டிருக்குது, 2 கைகள் தரப்பட்டிருக்குது, 2 கால்கள் தரப்பட்டிருக்குது, இடுப்பு தரப்பட்டிருக்குது, முதுகெலும்பு தரப்பட்டிருக்குது, வாய் தரப்பட்டிருக்குது, மூக்கு தரப்பட்டிருக்குது, கண்ணு தரப்பட்டிருக்குது, தலை தரப்பட்டிருக்குது. எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறான். நீங்க உங்களுடைய உடம்பில் உள்ள பாகத்தை, மூளை இருக்குதுல்ல, இப்படிக்கு மூளைன்னு சொல்ற ஒரு புக் இருக்கு, தலைமைச் செயலர் சொல்ற சுஜால ஒரு புக்கு போட்டிருந்தாரு மூளையை பத்தி. அதை எவ்வளவு தடவை படிச்சாலும் புரியாது, ரொம்ப சிரமமா இருக்கு. அதுல சொல்ற மூளையில மட்டும் லட்சக்கணக்கான நரம்புகளை இறைவன் படைச்சிருக்கிறான் என்று சொல்றார். நீங்க மூளையை ஆராய்ச்சி பண்றவங்க மூளையை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நிறைய குழந்தை இருக்காங்க. மூளையை பற்றி ஆராய்ச்சி பண்ணாலே அது மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப மூளைக்கு அவ்வளவு ஒரு விஷயங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அல்ல எவ்வளவு உடல் உறுப்புகளை நமக்கு தந்திருக்கிறான். அப்ப அவர் மருத்துவர் சொல்றாரு, ஒரு கிட்னிக்கே நீங்க நாட்டை விற்பதற்காக வந்துவிட்டீர்கள் என்று சொன்னால் அப்ப உங்களுடைய முழு உடம்பினுடைய நிலையும் எவ்வளவு இருக்கும். இன்னைக்கு கூட கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்றார். ஒரு மனுஷனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்று சொன்னால் 2 கிட்னி இருக்குல்ல, யாராவது ஏழையாக இருப்பவர் இன்னொரு கிட்னி தருவதை போடுவார், அவருக்கு 70 லட்சம் கொடுக்கும். இன்னைக்கு 70 லட்சம் கொடுத்து கடையில் உள்ளவங்க கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நிறைய பேர் பண்ணிருக்கிறான். நீங்க பாக்குற நிறைய நடந்துகிட்டு இருக்குது இப்போ. அப்ப ஒரு கிட்னியோடைய விலை இப்போது பணக்காரங்களா இருக்கவங்க என்ன செய்யறாங்க, 70 லட்சம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த அரசர் முழு நாட்டையும் கொடுப்பதற்காக முன்வந்திருக்கிறார். இந்த வரலாற்று சம்பவம் இது உண்மையாக இருக்குதோ அல்லது பொய்யாக இருக்குது. எதுனால இருந்திருப்பாங்க கருத்து, ஒரு மனுஷன் அந்த கிட்னியை அந்த நோயை சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய நாட்டை விட்டு கொடுப்பதற்கு முன்வரலாம் மாட்டாங்க, கட்டாயம் முன்வரும். ஏன்னா உயிர்ல பெருசு. இந்த வரலாறு உண்மையான வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பொய்யான வரலாறாகவே இருந்தாலும் கருத்து உண்மையான கருத்து. அப்ப அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு அருட்படை தந்திருக்கிறான், நம்ம எந்த அளவுக்கு நன்றி செலுத்தணும். அந்த மருத்துவர் அந்த டாக்டர் அரசனுக்கு அதுதான் புரிய வைக்கிறார். ஒரு கிட்னியை சரி பண்ணதற்காகவே கிட்னி புதுசாலும் தரல, புதுசா உருவாக்கி கொடுத்து வரல, இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணதுக்கு ஒரு நாட்டை தருகிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளையும் நல்லா தந்திருக்கிறாரே, நீ அவனுக்கு எந்த அளவுக்கு நன்றி செலுத்தணும், எவ்வளவு தாமதம் நீ கொடுக்கணும், எவ்வளவு நீ தொழுகைகளை ஈடுபடணும். கலைஞர் தொழுகை மட்டும் தொழ நீ போதுமா, எவ்வளவு உபரியான தொழுகைகள் நபில் தொழுகைகளை நீ தொழ வேண்டும். நீ எவ்வளவு நபில் தொழுகைகளை தொழலாம், சுண்ணத்தான தொழுகைகளை தொழாலும் அல்லாஹ் உனக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு முழுவதுமாக நன்றி செலுத்தியவர்கள் நீ மாறிவிடுவாயா என்று கேள்வி வைக்கிறார். எவ்வளவு அழகான கேள்வி. இதே போன்று அப்துல் காதர் ஜெயலலிதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்துல் காதர் ஜெயலலிதா அவர் அவுலியா தரிகாவாதி என்று வரலாற்றை பிரிச்சுட்டாங்க. ஆனா உண்மையிலே அப்துல் காதர் ஜெயலலிதா அவருடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏகத்துவவாதியாக இருந்திருக்கலாம். அவருடைய சில தவறுகள் இருக்கலாம் மனிதனுடைய அடிப்படையில். ஆனா அவங்க போதித்தவர் உண்மையான ஏகத்துவத்தை உண்மையான மார்க்கத்தை செஞ்சாங்க, போதிச்சாங்க. ஆனா அவருடைய வரலாற்றை பிரித்து அப்துல் காதர் ஜெயலலிதா ஒரு தரிகாவாதி ஒரு சூழ்ச்சி எந்த தவறான வரலாற்றை பிரிச்சுட்டாங்க. ஆனா அவனுடைய வரலாறு ரொம்ப அழகான வரலாறு. அவனுடைய ஜாவாவில் எடுத்து பார்த்தாங்க என்று சொன்னால் சூப்பரான ஜாவாவாக இருக்கும். ஒரு நேரத்தில் அப்துல் காதர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு
விஷயத்தை மக்கள் மத்தியில போதனை செய்யலாம். போதனை செய்யும் போது சொல்றாங்க, ஒரு நாயை பாருங்க. அப்துல் காதர் ஜீலானி மக்களுக்கு போதைக்காங்க. போதைக்கும் போது சொல்றாங்க, நாயை பாருங்க. நாய் இருக்குதுல, நாய் என்கின்ற விலங்கினத்தை நீங்கள் பாருங்கள். அந்த நாய் தன்னுடைய எஜமானனுக்கு எந்த அளவுக்கு நன்றியோடு நடந்து கொள்கிறது. அந்த எஜமானன் தன்னுடைய தோட்டத்தை பாதுகாரு என்று அந்த நாய்க்கு கட்டளையிட்டால் அந்த நாய் தோட்டத்தை பாதுகாக்கும். ஒரு நாய் தோட்டத்துக்கு பக்கத்தில் இருந்தால் திருட உள்ள வர முடியுமா? எந்த திருடனாலும் உள்ள போக முடியாது. ஏன்னா எல்லா தோட்டத்துக்கும் நாயத்தை பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த தோட்டத்தையே அந்த நாய் பாதுகாக்குது. ஏன்னா தன்னுடைய எஜமானன் சொல்லிவிட்டார் என்பதற்காக. தனக்காக வேட்டையாடிட்டு வா என்று அந்த நாயை அனுப்பினான் என்று சொன்னால் வேட்டையாடிட்டு வரும். இவன் என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்தானோ ஏவுகிறானோ அத்தனை வேலைகளையும் ஒரு நாய் தன்னுடைய எஜமானனுக்காக செய்கிறது. ஆனா அந்த எஜமானன் இந்த நாய்க்கு என்ன செய்யலாம்? ஒரு வேலை உணவு, 2 வேலை உணவு கொடுக்கிறான். காலையில, மதியம், நைட்டு 3 வேலை உணவுகள் கொடுக்கிறான். இந்த 3 வேலை உணவுக்காக அந்த நாய் தன்னுடைய எஜமானனுக்கு எந்த அளவுக்கு நன்றி விசுவாசமாக நடந்து கொள்கிறது என்று சொல்லிவிட்டு அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு மனிதர்கள் அல்லாஹ் நமக்கு என்னென்ன அருட்கொடைகள் எல்லாம் தந்திருக்கிறான். சாப்பாடு மட்டுமா தந்திருக்கிறான், குடிக்க தண்ணீர் தந்திருக்கிறான், விதவிதமான உணவு வகைகள் தந்திருக்கிறான். வெறும் தண்ணீர் மட்டுமா தந்திருக்கிறான். எவ்வளவு ஜூஸ் வகைகள், பல வகைகள், என்னென்ன மொஜிகா கிஜிகா என்னென்ன வந்திருக்குது. எவ்வளவு அழகான சாப்பாடுகள் எல்லாம் நமக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. கடையில விதவிதமான கறி, இன்னைக்கு எக்கச்சக்கமான கடைகள் பெருகி போயிருக்கிறது. பகவான் சொல்றாங்க, கிரில் சிக்கன் சொல்றாங்க, ஏகப்பட்ட உணவு வகைகள் பெருகி போயிருக்குது. ஷவர்மா வந்தது, இருந்தது, நிறைய உணவு வகைகள் பெருகி போயிருக்குது. அப்ப இவ்வளவு நமக்கு தந்தது யாரு? அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். நம்ம உடனே யோசிச்சு பார்த்தாலே நம்ம அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனை விலகி கொள்ளலாம். இவ்வளவு நன்றி கடன் செய்வதற்காக நம்ம கடனை விட்டிருக்கிறோம். ஆனா அந்த நன்றி கடனை எல்லாம் சரியான முறையில அடைக்குவோமா என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம நல்ல எல்லா முறையில யோசிச்சு பார்க்கிறோமா, சிந்திச்சு பார்க்கிறோமா? எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம். 5 வேளை தொழுகைகளை கூட சரியான முறையில கடைபிடிக்க தவறுகிறோம். ஆனா ஒரு நாய் 3 வேளை உணவுக்காக தினம் முழு நேரமாக அந்த எதிராளனுக்காக மட்டுமே வேலை செய்யக்கூடியதாக இருக்கு. ஆனா அல்லாஹ் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகைக்கு மட்டும் வாங்க என்று அல்லாஹ் சொல்றாங்க. அதை கூட நிறைவேற்றாதவர்கள் நம்ம மாறி போயிருக்கோம். ஆனா இது மட்டும் நமக்கு பத்தாது. நம்ம அல்லாஹ்வுக்கு சிறந்த முறையில நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் கடமையான வணக்க வழிபாடுகளை மட்டும் நிறைவேற்றினால் போதாது. சுன்னத்தான வணக்க வழிபாடுகளை நிறைவேற்ற வேண்டும், மத்தியான வணக்க வழிபாடுகளை நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் ஓரளவிற்கு அல்லாஹ்வுடைய நன்றி கடனை ஓரளவுக்கு பூர்த்தி செய்ய முடியும். முழுவதுமாக எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் பூர்த்தி செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய நன்றி கடன் இருக்குதுல, அந்த கடனை ஒரு மனிதன் என்ன செய்தாலும் அதை அந்த கடனை அடைக்கவே முடியாது. ஆனா மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு மனிதனும் என்னால எந்த அளவுக்கு அடைக்க முடியும், எந்த அளவுக்கு நன்றி செலுத்த முடியும், என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை யோசித்து ரமலான் மாதத்துல மட்டும் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக நம்ம இருந்தால் போதாது. மாசத்துக்கு 13, 14, 15 பிறைய சுண்ணத்தான சொல்லி தந்திருக்கிறார். அதை கடைபிடிப்பதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாரம் திங்கள் வியாழக்கிழமை நோன்புகளை வீரை சாலைகள் சுண்ணத்தான நோன்பாளர்கள் சொல்லி தந்திருக்கிறார். அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக அதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நன்றியை சரியான முறையை அடைப்பதற்காக முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். சகாபாக்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதற்கு ரொம்ப முயற்சி செய்யக்கூடியவர்களாக நபி தோழர்கள் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நினைத்து அதற்காக அழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் இவ்வளவு அருட்கொடைகளை தந்திருக்கிறானே, சரியான முறையில் நன்றி கடன் செலுத்தவில்லையோ என்று அழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர். இந்த நபி தோழர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் மதீனாவுல டாப் 10 பணக்காரர்கள் ஒருத்தர். முதல் 2 பணக்காரர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இருக்கிறாங்கல்ல, மதீனாவுல முதலாவது பணக்காரர் யாரு, 2வது பணக்காரர் யாரு என்று எடுத்தோம் என்று சொன்னால் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வருவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கிறார். ஆட்சி தலைவராக இருக்கும் பொழுது ஜக்காத் இருக்குல்ல, அந்த பொருள் பெருகு. இன்னைக்கு நம்ம ஜக்காத் என்ன கொடுக்கிறோம்? ரூபாயை கொடுக்கிறோம், தங்கம் வெள்ளி அந்த மாதிரி மட்டும் கொடுக்கிறோம். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல ஜக்காத்தாக தங்கம் வெள்ளியை கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒட்டகத்தை ஜக்காத்தா கொடுப்பாங்க, மாட்டை ஜக்காத்தா கொடுப்பாங்க, ஆட்டை ஜக்காத்தா கொடுப்பாங்க. அவன் நிறைய ஒட்டகமும் ஆடுகளும் உமருடைய காலத்துல ஜக்காத்தாக வருது. அப்ப அதை பராமரிக்க பள்ளிவாசல வச்சு எல்லாத்தையும் கட்டி போட முடியுமா? எல்லாத்தையும் கட்டி போட முடியாது. தங்கம் வெள்ளினா பள்ளிவாசல்ல ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனா ஒட்டகம் வந்துச்சுன்னா
ஆறு வந்துச்சுன்னா என்ன செய்ய என்பதற்கான உதவி முதல் ஒரு நிலத்தை ஒதுக்கீடு செய்து இது அரசாங்க நிலம், இது பொது சொத்து என்று அதை அறிவிக்கலாம். அறிவித்த அந்த நிலத்தில் ஜக்காத்துக்கு மனிதரை அழைச்சி உங்களை சொல்றாங்க, இந்த நிலம் இருக்குதுல இது ஜக்காத்துடைய ஒட்டகங்களையும் ஆட்டையும் பராமரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலம். இந்த நிலத்தில் பொதுமக்கள் யாராவது தன்னுடைய ஆறுகளை மேற்கொண்டு கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி ஏன் அனுமதி என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு அப்துல் அவர்கள் சொல்றாரு, நம்ம நபியரின் சலாலேஸ்வரோடு வாழ்ந்த காலத்தில் இது போன்ற உணவுப் பொருட்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கல, நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம், ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்தோம், பொறிச்ச ஆட்டிறைச்சியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஆனா இன்னும் உள்ள காலகட்டத்தில் எங்களுக்கு எளிமையாக கிடைக்குது என்று இதற்காக நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் என்னை விசாரித்து எனக்கு சொர்க்கத்தை தராமல் போய்விடுகிறேன் என்று சொல்லி அருள்கிறார் என்று சொன்னால் இந்த சிந்தனை ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்துல எல்லாரும் அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை அனுமதிக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லல.